ஸோ கைஸ் ஃபைனலி ஜேக்கப் ஃபட்டோ வந்து டெபியூ பண்ணிட்டார். ஸோ இன்றைக்கி ஸ்மாக்டவுன் வந்து க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த வாரத்தோட என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு WWE பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவேன். ராவும் சூப்பராகவே இருந்துச்சு. ஸ்மாக்டவுனில் வேறு லெவலில் முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்து இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் டவுன் ஹீரோ சிகாகோவோட சிஎம் பங்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அவர் ஆடியன்ஸை டிசப்பாயின்ட் பண்ணாத மாதிரி சிஎம் பங்கும் இன்றைக்கி வந்துட்டார். பங்கு வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் என்ன முக்கியமாக சொல்லுவார் பார்த்தா பெருசாக ஒன்றும் சொல்லலை. திரும்பி அவர் வந்து ட்ரூ மேக்கண்டரை பற்றி கிளை ஊற்றிட்டு இருந்தார். இந்த மாதிரி ட்ரூ வந்து இப்படி ஒரு குவிட்டர்னோ ஈஸியாக தோத்துட்டான், ரொம்ப கஷ்டம் நினச்சேன், ஆனால் நினச்ச ஈஸியாக போச்சு, அவனை காலி பண்ணுறது தான் என் நோக்கம், அந்த நோக்கம் வந்து இவ்வளோ ஈஸியாக நிறைவேறும்னு நான் நினைக்கல அப்படிங்கிறாரு. அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாலைமன் வந்துடுறாரு. ஸோ பாலைமனுக்கும் சிஎம் பங்கோட ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். ஸோ பாலைமன் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாரு, இந்த மாதிரி பங்க் நீ வந்து போயிடு, சோலோஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் போட்டு ஹெட் ஆஃப் த டேபிள், அவர் வந்து சிக்காகோ வந்து அவரோட கண்ட்ரியாக அவரோட ஸ்டேட்டாக மாற்ற போகிறாரு, நீ போயிடுங்கிறாரு. அது பங்கு ஒத்துக்க மாட்டார். இன்னும் சோலோ வந்துடுறாங்க. சோலோவோட நம்ம பிளட் லைன் 2.0 அவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு பங்கை பார்க்குறதுக்கு அடிக்கிறதுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா பங்கை காப்பாற்ற கோடி ரோட்ஸ் வந்து ஒரு பேஸ்பால் பேட்டை தூக்கிட்டு வந்து மாசாக 2 பேரையும் துரத்தி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோடி வந்து ஒரு சேலஞ்சு விடுறாரு சோலோ சுக்காவுக்கு. மெயின் இவெண்ட்டில் ஒரு சேலஞ்சு விடுறாரு 1-on-1 மேட்ச்சுக்கு. அது சோலோ எக்ஸப்டும் பண்ணுறாரு. அந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நிறைய 2-3 செக்மெண்ட்லாம் முடிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் ஸ்டேஜில் ஷட்டரை திறக்குது. என்னால் ஷட்டரை திறக்குது பார்த்தா ட்ரூ மெக்கன்டயர் சிஎம் பங்கை பொழந்து போட்டுருக்காரு. அதுக்கு மேலே டாப்பாக நிற்கிறாரு ட்ரூ மெக்கன்டயர். சிஎம் பங்க் வாயில் மண்டையில் இருந்தால் ரத்தம் உழுவுது. அதை நம்ம ஃபுல்லாக ஜூம் பண்ணி காமிக்கல அவங்க. அப்படியே ட்ரூ வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்படியே ஜான்சியில் போடுற மாதிரி இதில் மேலே இதில் தூக்கிட்டு ஷோல்டரில் போட்டுக்கிட்டு வெளில அந்த என்ட்ரன்ஸ் ரேம்ப் வைக்க வந்ததுக்கப்புறம் அங்கே பங்கை தூக்கி போட்டுட்டு பங்கு கையில் இருக்கிற இந்த ஃப்ரெஷ்ஷிப் பேண்டு இருக்குல்ல அதே பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு பங்கு அப்படி படுக்கையாக வாயில் ரத்தத்தோட புலந்துட்டு இருக்கிறாரு. ட்ரூ மேக்கண்டர் அவரை வந்து அல்லிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா துரத்தி விட்டுறாங்க ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து. அதோட பங்கோட ஹோம் கமிங் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். பங்கு வந்ததுக்கான நோக்கம் இதான் போல், அடி வாங்குறதுக்கு வந்த வேலையை பார்த்துட்டாரு. சரி, இதுக்கப்புறம் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சிக்காகோவில் தான் வருவார் நான் நினைக்கிறேன். அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவர் WWE வழக்கெல்லாம் இருக்குது. சிக்காகோ எப்போ வருதோ வந்துடுறாரு நடுவில் இன்ஜுரி ஆகிட்டு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோ அப்புறம் ஒரிஜினல் சும்மா நார்மல் குவாலிஃபயர்ஸ் மேட்சஸ்லாம் நடந்துச்சு கைஸ். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட்டுக்கு போயிடலாம். மெயின் இவெண்ட்டு பார்த்தீங்கன்னா சோலோ சுக்கோவா கோடி ரோட்ஸ் மேட்ச்சு. ஒரு ஆவரேஜான மேட்ச்லாம் போயிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்புறம் வழக்கம் போல நம்ம எதிர்பார்த்தோம் பிளட் லைன் இன்டர்ஃபியன்ஸ் வந்துச்சு. அது பிளட் லைனை காப்பாற்ற யார் வருவா? ராண்டி, கெவின் ஓவன்ஸ் வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம கோடிக்கு ஈடாக வந்து பிளட் லைனை ஓவர்டேக் பண்ணிடுறாங்க. ஏன்னா ராண்டி ஒரு ஆர்கே போட்டார் அவுட் ஆஃப் நோவேர் டேமட்டோங்காக்கு. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 3 பேரும் சோலோவை ஒரு கார்னரில் வச்சுக்கிட்டு முடிஞ்சிச்சு பார்த்தா சோலோ ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. என்னடா அவன் கேவலமான சிரிப்பு சிரிக்கிறான்னு பார்த்தா நம்மளாம் அவளாக எதிர்பார்த்த ஒரு ரிட்டன். நான் முன்னாடியே சேனலில் வந்து ஜேக்கப் ஃபட்டோ யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா அவரை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அப்படி செக் பண்ணி பாருங்கள், லிங்கை கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபட்டோ வராரு. ஜேக்கப் ஃபட்டோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஷேப்பில் இருக்காரு கைஸ். கொஞ்சம் குண்டாக இருப்பார். இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஷேப் ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருப்பார் போல். மறந்து 3 பேருக்கு சூப்பர் கிக்கை போட்டு கேவோட க்ளோஸ் லைனை போட்டு தள்ளி விட்டு ரிங்கை சுற்றி கேவோக்கு ஒரு செமோன் ட்ராப் ஸ்டேர்ஸில் ராண்டிக்கு ஒரு ஸ்பியர். அது வந்து இன்ஜுரி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ராண்டிக்கு. ஏன்னா அது ஒழுங்காக நடந்த மாதிரி தெரில ஸ்பியரு. பட் இருந்தாலும் ரொம்ப டிஸ்ட்ரக்டிவாக இருந்துச்சு. ராண்டி நாக் அவுட் பண்ணிவிட்டு கோடியையும் டேபிளில் போட்டு வெளில அனௌன்ஸ் டேபிளில் போட்டு அங்கேருந்து ஒரு ஸ்ப்ளாஷை போட்டார் கைஸ். வேறு லெவல் ஒரு டெபியூ ஜேக்கப் ஃபட்டோக்கு. டாமினேட் பண்ணிட்டார். அவர் ஒரு மான்ஸ்டர் நமக்கு தெரியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்லர்ஸ் இந்த வேர்ல்டு. நீ கண்டிப்பாக நான் போட்டு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அவரோட பூஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் அவன் சைஸுக்கும் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லை நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலோட அஃபிஷியலாக அவர் சோலோ சிக்கோவோடையும் நம்ம பிளட் லைன் 2.0 அஃபிஷியலாக சேர்ந்துட்டு இந்த 4 பேர் டாப்பாக நிற்கிறாங்க. அதோட ஷோவை முடிக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அனௌன்சர்ஸ் கூட சொல்கிறாங்க, என்னடா பண்ணிவிட்டு யாரடா கூப்பிட்டு வந்துட்டு நீ சோலோ அப்படிங்கிறாரு. ஸோ ஜேக்கப் ஃபட்டோ வந்து பார்த்திங்கன்னா வரும் வாரங்களையும் சரி WWE ஃப்யூச்சர்லேயும் சரி முக்கியமான ஆளாக இருப்பார். இந்த உமாகா எப்படி டிஸ்ட்ரக்டிவாக இருந்தார் அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஜேக்கப் ஃபட்டோ வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறது செம்ம ஒரு ஆள்னே சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு வேர்ல்டு சாம்பியன் மெட்டீரியல் அவர். ஸோ அவரை பற்றி வேணா சொல்லாமல் இந்த வீடியோ பாருங்கள்.